ஆச்சி இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ வந்து செட்டிநாடு கார குழிப்பணியாரம். சூப்பர். செட்டிநாடு கார குழிப்பணியாரம். இதுக்கு என்னென்ன தேவை? ஒரு படி புழுங்கலரிசி, ஒரு படி புழுங்கலரிசி, ஒரு படி பச்சரிசி, ஒரு படி பச்சரிசி, அரைப்படி உளுந்து, அரைப்படி உளுந்து, ஒரு 50 வெந்தயம். சரி. முதல் நாள் ஊற வச்சுக்கணும். 4 மணி நேரமாவது ஊறணும் குறைஞ்சு. சரி. ஊற வச்சு ஆட்டி முதல் நாளே வச்சுட்டு மறுநாள் செய்யறதுக்கு ஒரு 12 மணி நேரமாவது புளிக்கணும். சரி. புளிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில மாவு எடுத்து இப்ப மாவு ரெடி. மாவு ரெடியா வச்சு நீங்க சொன்ன மாதிரி ஒரு படி பச்சரிசி, ஒரு படி புழுங்கலரிசி, அரைப்படி உளுந்து எல்லாம் போட்டு வச்சு ஆட்டி ரெடியா இருக்கு மாவு. ஆச்சி இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ அடுத்து செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். ரைட், சூப்பர். அவ்வளோதான், அதுதான் டேஸ்ட்டு. செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறீங்க. ரைட்டு. அப்புறம் அடுத்து உளுந்த போடுறோம். எண்ணெய் காஞ்ச உடனே உளுந்து போடுறீங்க. சரி. அடுத்து உளுந்து செவந்த உடனே கடுகை போடுறோம். கடுகு வெடிச்ச உடனே பச்சை மிளகா போடுவேன். இப்போ பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை செஞ்சுட்டாங்க. நீ வேணும்னா கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் திருவி போட்டாலும் இன்னும் டேஸ்டா இருக்கும். சூப்பர். என்ன தேவையோ குழந்தைங்களுக்கு, சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கேரட் திருவி போட்டீங்கன்னா அது நல்லா சத்து கிடைக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்ப தேங்காய் தூள் போடுமா? துருவி வச்ச தேங்காய். உங்களுக்கு வேணும்னா கடலை பருப்பு கூட இதில் போட்டுக்கலாம். அவங்க டேஸ்ட் மாதிரி வதக்கிட்டு இது என்ன செய்யணும், ஆற வச்சு அதுக்கப்புறம் மாவுல சேர்த்து கலந்து செய்யணும். இது நல்லா கலங்கின உடனே இதுவே ஒரு டிஷ் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. அப்ப இது ஆற வச்சதுக்கு அப்புறம் அந்த மாவோட கலந்து சரி பனியார சட்டியில ஊத்தணும். அந்த செட்டிநாட்டு கார பணியாரத்துக்கு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வதக்கி வச்சிருக்கோம் தனியா. அதை அப்புறம் மாவோட மிக்ஸ் பண்ண போறோம் இல்லையா? இப்போ இதுக்கு அந்த இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு என்ன செய்யணும்? தொட்டு சாப்பிட்றதுக்கு கார சட்னி. நல்ல தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து செய்ய போறோம். பாருங்க என்னன்னா. இப்போ என்ன செய்யுங்க? சட்டி காஞ்சிருச்சு. வந்து செக்குல ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். ஓகே. கடுகு வெடிச்ச உடனே உளுந்து. சரி. இப்போ வந்து கடுகு போட்டாச்சு, உளுந்து போட்டாச்சு. சரி. நல்லா உளுந்து செவக்கணும். வரமிளகா போடுறேன். அடுத்து வெங்காயம், பூண்டு, வெங்காயம். பூண்டு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமும் சேர்ந்துருக்கா? சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் போல. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஓகே. தக்காளி போடும். அடுத்து தக்காளி. உப்பு போடுறோம். கல் உப்பு. இல்ல இவ்வளவு கூட்டா சேர்ந்து பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன பத்தி ஜாலியா சமைச்சு ஜாலியா சாப்பிடுங்க எல்லாம். ஆமா. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போடுவோம். சரி, ரைட்டு. வதங்கிருச்சா? நல்லா வதங்கிருச்சா? சட்னிக்கு ரெடி. இது அப்படியே ஆட்டி அழியணும்.
தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு உளுந்தம் பருப்பு இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருந்ததை மாவுல மிக்ஸ் பண்றீங்க. தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயே ஊத்தி வச்சிருக்கீங்க அப்படியே அதுல சட்டியில எண்ணெயை ஊத்தி வச்சாச்சு. இப்போ பணியாரத்துக்கு சட்டி வச்சுட்டா சுத்தமான செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் குழி ஊத்திக்கிறணும். சரி 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 சரி. அது நடுவுல சென்டர்ல சூப்பர் சூப்பர். செட்டிநாட்டு கார பணியாரம் அருமை அருமை. பணியாரம் எதுக்கு வச்சிருக்காங்க? குழிப்பணியாரம் தான் ஊற்றணும். நீங்கள் இருக்கணும். சூப்பரா வந்துருச்சு செட்டிநாட்டு கார பணியாரம். ரெண்டு தான் எடுத்துருந்தேன். அதெல்லாம் வந்து சுவையான செட்டிநாட்டு கார பணியாரம் ரெடி. சூப்பர்ல, பார்த்தீங்களா எப்படி அழகா இந்த பணியாரம். இந்த பணியாரத்துக்கு தான் நம்ம கார சட்னி காம்பினேஷன். அதையும் சேர்த்து சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்டே அலாதியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, செட்டிநாட்டு கார பணியாரம் ரெடி. அதுக்கு தேவையான காம்பினேஷன் சட்னி, சூப்பரான சட்னி, கார சட்னி. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா வியூவர்ஸ்? நீங்களே இதே மாதிரி பண்ணி பார்க்க போறீங்க. பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது அப்புச்சி வில்லேஜ் குக்கிங் சேனல்.